சிவாவோட அம்மா சொல்றாங்க அன்னபூர்ணி கிட்ட, எசக்கி ஆதாரத்தோட நகையை எடுக்கலன்னு கோர்ட்ல நிரூபிப்பாங்கக்கா. நிரூபிச்சுட்டா நீங்க காயத்ரி கூட எசக்கிய சேர்ந்து வாழ அனுமதிக்கணும். அன்னபூர்ணி சொல்றாங்க, நீ சொன்ன மாதிரி எசக்கி ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டானா நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். இல்லாட்டி காயத்ரி யார விரும்புறாளோ அவனைதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. காயத்ரிக்கு அன்னபூரணி ஆறுதல் சொல்றாங்க. சிவா சொல்றாரு, பெரியம்மா செலியன் நிறைய படிச்சிருக்காரு, காயத்ரிய கண் கலங்காம வச்சு காப்பாத்துவாரு பெரியம்மா. அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க, எசக்கி கண்டிப்பா நிரூபிப்பான். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்கக்கா. மகா உன் கூட பிறந்ததுனால எசக்கி ரொம்ப நல்லவன்னு நீ நம்புற. நீ நினைக்கிற மாதிரி எசக்கி ரொம்ப நல்லவன் இல்ல. அவனால நகைய திருடலன்னு நிரூபிக்க முடியாது. காலத்துக்கும் அவன் ஜெயில தான் இருக்க போறான். மகா கோவத்தோட சிந்துவையும் சிவாவையும் பாக்குறாங்க. காயத்ரிக்கு அன்னபூரணி ஆறுதல் சொல்றாங்க. சிந்து துணிய காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவா சொல்றாரு, ஆரம்பத்துல எசக்கி மேல எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா சிந்து, நீ எசக்கி தான் திருடுனான்னு நிரூபிச்சுட்ட. சிந்து உண்மையிலேயே புத்திசாலித்தனமா இந்த வேலையை செஞ்சிருக்க. இல்லாட்டி கடைசி முடியும் எசக்கி தான் இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. இப்ப மாத்திரம் நீ எசக்கிய கண்டுபிடிக்கலன்னு வையி, அவன் உன்னை பெரிய விஷயத்துல சிக்க வச்சிருப்பான். டாக்டரு, நீ சொல்றது வாஸ்தவம் தான். நான் இந்த வீட்டுல இருக்கிறது எசக்கிக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. சிவா கேக்குறாரு, ஏன் சிந்து எசக்கி மாத்திரம்தான் இந்த திருட்டு வேலையில சம்பந்தப்பட்டிருப்பான்னு நீ நினைக்கிறியா? சிந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, டாக்டருக்கு மகா அத்தை மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லிதான் எசக்கி பண்ணான்னு தெரிஞ்சிச்சுன்னா தேவையில்லாம அம்மா மகனுக்குள்ள பிரச்சனை வந்துரும். சிவா கேக்குறாரு, சிந்து என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல டாக்டரு, எசக்கி மாத்திரம்தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்க, வேற யாரும் சம்பந்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. டாக்டரு, என்னோட கவலை எல்லாம் காயத்ரிய நினைச்சுதான். கல்யாணமாயி கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி ஆயிருச்சு. இது காயத்ரி எசக்கியோட சந்தோஷமா வாழ்றான்னு நீ நினைக்கிறியா? டாக்டரு, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது? அன்னபூர்ணி அத்தைக்காண்டி இந்த வாழ்க்கைய அவ ஏத்துக்கிட்டான்னு எனக்கு தோணுது. இந்த காயத்ரி எசக்கிய இன்னும் ஏத்துக்கல. பெரியம்மாவுக்காண்டிதான் இத்தனை நாளும் அவ சேர்ந்து இருந்தா. எசக்கி என்னைக்கு இந்த திருட்டு விஷயத்துல மாட்டினானோ காயத்ரி ஏத்துக்கவே மாட்டா. இந்த பெரியம்மாவும் எசக்கிய ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் காயத்ரி எத்தனை நாள் தான் தனியா இருக்க முடியும் டாக்டரு? அதுதான் எனக்கு தெரியல சிந்து. ஆனா காயத்ரி எசக்கிய மன்னிக்கவே மாட்டா, ஏத்துக்கவும் மாட்டா. அவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவ தான் முடிவு பண்ணணும். டாக்டரு, காயத்ரி செலியனை தான் விரும்பினா. கடைசி நேரத்துல செலியனை யாரோ கடத்திட்டு போனதுனாலதான் எசக்கிய கல்யாணம் பண்ற மாதிரி நடந்துருச்சு. செலியனைய காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா டாக்டரு? அதுக்கு பெரியம்மா சம்மதிக்கணுமே. டாக்டரு, எப்படி இருந்தாலும் எசக்கிய மருமகனா அன்னபூர்ணி அத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அன்னபூர்ணி அத்தை கிட்ட பேசக்கூடாது? வா சிந்து கிட்ட பேசிட்டு சொல்றாரு, இனிமேட்டு தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் சிந்து. சரி டாக்டரு. காயத்ரி சாமி கும்பிடுறப்ப பழைய ஞாபகங்கள்லாம் வருது. சிந்து கிட்ட போறாங்க. நடந்ததெல்லாம் சிந்து கிட்ட பேசி பாக்குறாங்க. காயத்ரி பெட்ரூம்ல இருக்கிறப்ப மகாலட்சுமி காயத்ரி கிட்ட சொல்றாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ எசக்கி தப்பு பண்ணிட்டான். இதுக்கு உங்க அம்மா கொடுத்திருக்க தண்டனை பெரிய தண்டனை. என்ன இருந்தாலும் எசக்கி உன்னைய தொட்டு தாலி கட்டினவன், அவனை ஜெயிலுக்கு அனுப்ப நீ அனுமதிச்சிருக்க கூடாது. மகாலட்சுமி எசக்கிக்கு சார்பா காயத்ரி கிட்ட பேசுறாங்க. காயத்ரி மகாலட்சுமி கிட்ட சொல்றாங்க, அவன் செஞ்சதுக்கான தண்டனைய அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். காயத்ரி கிட்ட மகாலட்சுமி பேசி பாக்குறாங்க. அவங்களால காயத்ரிய கன்வின்ஸ் பண்ண முடியல. மகாலட்சுமி காயத்ரி மேல ரொம்ப கோவப்படுறாங்க. சிந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோவத்தோட அந்த பூவை மகாலட்சுமி பிச்சு போடுறாங்க. மகாலட்சுமி சிந்துவை பார்த்து சொல்றாங்க, உன்னைய இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு, அதனாலதான் என் தம்பியவே நீ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கல.
இது சொல்றாங்க, என்னமோ உங்க தம்பி நல்லவன் மாதிரி பேசுறீங்க. சாமி நகைய என்கிட்ட இருந்து திருடி எடுத்துட்டு போனவன் தானே, அவன் ஜெயிலுக்கு போனதுனால நீங்க ஏன் கோவப்படுறீங்க? மகாலட்சுமி சொல்றாங்க, ஏண்டி பேச மாட்ட? அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு ஆணவத்துல பேசுறியா? ஆணவத்துல எல்லாம் நான் பேசல, நீங்க தான் பேசுறீங்க. அம்மன் நகைய என்கிட்ட இருந்து திருடுனதுக்கு காரணமே என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தானே. எனக்கு தெரியும் அத்தை, அந்த நகை திருட்டுல எசக்கி மாத்திரம் சம்பந்தப்பட்டிருக்கானா வேற யாராவது இருக்காங்களான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்ல வர? நான் இந்த வீட்டை விட்டு போறதுல 2 பேத்துக்கு தான் ஆதாயம். நீங்க அத்தை, இன்னொன்னு எசக்கி. எசக்கி மாத்திரம் தான் திருடுனானா அதுக்கு உடந்த நீங்களுமா? இந்த மேலையும் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இது என்னையவே திருடின்னு சொல்றியா? இதுவ கை நீட்டி அடிக்க போறாங்க மகாலட்சுமி. அடிக்கிற கைய சிந்து பிடிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.